ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ओम्. वाक्यवृत्ति इறைவனுக்கு. सर्गस्थिति प्रलय हेतुमचिन्त्य शक्तिम् विश्वेश्वरं विदित विश्वमनन्तमूर्तिम् निर्मुक्तबन्धनमपार सुखाम्बुराशिम् श्रीवल्लभं विमलबोधगणं नमामि। यस्य प्रसादादहमेव विष्णुः मय्येव सर्वं परिकल्पितं च इत्थं विजानामि सदात्मरूपम् तस्याङ्घ्रिपद्मं प्रणतोऽस्मि नित्यम्। நாற்பது 41 இத்தமன்யோன்ய தாதாத்மிய பிரதிபத்திர் யதா பவேத் அப்ரம்மத்வம் த்வமர்த்தஸ்ய யாவர்த்தேத ததைவ ஹி तदर्थस्य च पारोक्ष्यम् यद्येवं किं ततः शृणु। पूर्णानन्दैकरूपेण प्रत्यग्बोधोऽवतिष्ठते। மகா வாக்கியார்த்தம் என்ன என்று விசாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தினுடைய பொருள் என்ன? ஒவ்வொரு பதத்தினுடைய பொருள், தத்துவம் என்ற பதங்களுடைய பொருள் பார்த்தாகிவிட்டது. பதங்களை சேர்த்து வாக்கியார்த்தம் என்ன என்பது தெளிவாக பார்க்க வேண்டியது. அதை விசாரம் செய்து கொண்டிருக்கிறோம். வாக்கியம் வாக்கியார்த்தம் என்கின்ற பொழுது வாக்கியார்த்தம் 3 விதமாக இருக்கின்றது. வாக்கியங்கள் 3 விதமாக இருக்கின்றன. சம்சிருஷ்டம், விசிஷ்டம், அகண்டம். சம்சிருஷ்டம், விசிஷ்டம், அகண்டம்னு 3 விதமான வாக்கியங்கள் இருக்கின்றன. பல தனித்தனியான பொருள்களை, விஷயங்களை ஒன்றிணைத்து அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லுகின்ற, காட்டுகின்ற வாக்கியங்கள் சம்சிருஷ்ட வாக்கியம் அல்லது சம்சர்க்க வாக்கியம். உதாரணம் பார்த்தோம். சபரி ராமருக்கு பழங்களை கொடுத்தார். அல்லது ராம லக்ஷ்மணர் வனம் சென்றனர். ராமனும் லக்ஷ்மணனும், ராமன் தனி லக்ஷ்மணன் தனி, வனம் தனி, இங்கேருந்து அங்கே போகிறார்கள், வனத்திற்கு சென்றனர். இதெல்லாம் தனித்தனியான இருக்க பொருள்கள். இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, என்ன நடக்குது, என்ன விவகாரம் நடக்குதுங்கிறத சொல்கிற வாக்கியம் சம்சிருஷ்ட வாக்கியம். இது துவைத்தம். அதனால் சம்சிருஷ்டம்னாலே அங்கே துவைத்தம் இருக்குது. பல விஷயங்கள் பன்மை, அல்லது பன்மை வாக்கியம்னு நம்ம தமிழில் எடுத்துக்கோம்னா பன்மை வாக்கியம். பன்மையை சொல்லுகின்ற, பன்மைகளுக்குள்ள பல பொருள்களுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தத்தை காட்டுகின்ற வாக்கியங்கள் பன்மை வாக்கியம். கோதண்ட ராமகன பேர் ஒரே பேராக இருக்கலாம்.
ஆனால் அதில் இருக்க பொருள் ரெண்டு. கோதண்டம் தனி, ராமர் தனி. இப்போ கோதண்டத்தை கையில் வைத்திருக்கிற ராமர் ஒன்று கிடையாது. ராமர் தான் இருக்கிறது ஒரு ஆள், ஆனால் ராமர்னு ஒருத்தர் இருக்கிறார். தண்டம்னு ஒன்று இருக்குது, ஒரு வில்லு இருக்குது, வில்ல இருக்குது, அதை அவர் கையில் வைத்திருக்கிறார். அப்போ ரெண்டு தனித்தனியான பொருட்கள், ரெண்டுக்குள்ள ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. அந்த சம்பந்தத்தினால கோதண்ட ராமர்னு சொல்லுகின்றோம். ஆனால் ரெண்டும் தனித்தனியானது, அங்கே துவைத்தம்ங்கிறதா இருக்கின்றது. அதுக்கப்புறம் இன்னொன்று விசிஷ்டார்த்த போதக வாக்கியம். விசிஷ்டங்கிறது இருமை ஒருமை வாக்கியம். தமிழில் சொன்னால தமிழ் படுத்தி பார்க்கலாம்னா, இருமை ஒருமை வாக்கியம். இருமை இரண்டு விஷயங்களை சொல்லுது, ஆனால் அதற்குள்ள ஒரு ஒருமைங்கிறது இருக்கின்றது. அதான் பார்த்தோம். விசேஷண விசேஷ வாக்கியம், ஒரு பொருளை குறித்த அதனுடைய சிறப்புகளை சொல்லுகின்ற வாக்கியங்கள். கருணாமூர்த்தி தர்மவான் ராமஹன, கருணாமூர்த்தியாக இருக்கிறார், தர்மவானாக இருக்கிறார் ராமன். பொருள் வஸ்து ஒன்று தான் ராமர். அவருடைய குணம் என்ன அப்படின்னா, அவர் தர்மவானாக இருக்கிறார், கருணாமூர்த்தியாக இருக்கிறார். அப்படி எண்ணற்ற லட்சணங்களை சொல்லலாம். இதெல்லாம் இது விசிஷ்ட அர்த்த வாக்கியம், இருமை ஒருமை வாக்கியம். இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, தங்க மோதிரம், தங்க நகை அப்படின்னு எடுத்துக்கணும். தங்க நகை அல்லது மரமேஜை அப்படின்னா, தங்க நகைன்னு சொல்கிற பொழுது என்னது, ரெண்டு பொருள் இருக்கா, ஒரு பொருள் இருக்கா? ஒன்று தான் இருக்கு, ஒரு பொருள் தான் இருக்குது, தங்கம் இருக்குது, அவ்வளோதான். தங்கம்ங்கிறது மோதிர ரூபத்தில் இருக்குது, அதனால் தங்க மோதிரம். ஒரு நகை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கிற பொழுது அதில் இன்னொரு பொருள் சேருகின்றது, தங்க மோதிரம். அப்போ தங்கம் மோதிரம்னு ரெண்டு இல்லை. ஒரு மர மேஜைனா மரம், மேஜைன்னு ரெண்டு பொருள் இல்லை. இப்போ புஸ்தகம் மேஜைனா, மேஜை புஸ்தகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மேஜை புஸ்தகம் இருக்கிறதுன்னு சொல்லாமல. இப்போ மேஜையும் புஸ்தகமும் இருக்கின்றன அப்படிங்கிற அர்த்தம். அல்லது மேஜை மீது புஸ்தகம் இருக்கிறது, எப்படியா இருந்தாலும் ரெண்டும் தனித்தனி. மேஜைங்கிறதும் புஸ்தகங்கிறதும் தனித்தனி. அதே மரமேஜை இருக்கிறது அப்படின்னு சொல்கிற பொழுது அங்கே மேஜை தான் இருக்குது, அந்த மரம் தான் அல்லது மரம் தான் இருக்குது. மரம்ங்கிறது மேஜை ரூபத்தில் இருக்கின்றது, மேஜைங்கிற ஒரு வடிவத்தில் இருக்குது. அப்போ அங்கே துவைத்தம் இல்லை. அதே சமயம் அந்த மரம் ஒரு ரூபத்தில் இருக்குது. அந்த இதையும் கொஞ்சம் யோசித்து பார்த்தா வரும். அப்புறம் நம்ம அதை அடுத்த நிலைமையில் பார்ப்போம். நல்லா தங்க மோதிரம், மரமேஜை அப்படிங்கிறதெல்லாம் இருமை ஒருமை வாக்கியங்கள். ரெண்டு வார்த்தை இருந்தாலும் அது ஒரே பொருளை குறிக்கின்ற வார்த்தை. அதுக்கப்புறம் அகண்ட அர்த்தம், ஒருமை வாக்கியம், ஒன்றை சொல்லுகின்ற வாக்கியம். ஒரே பொருள் தான், ரெண்டு வார்த்தையில் சொன்னாலும் அங்கே இருக்கிறது அதனுடைய குணத்தை கூட சொல்லலை. முதல்ல குணத்தை சொன்னால் பொருள் ஒன்று தான், ஆனால் குணத்தை சொல்கிற பொழுது குணம் வேறு இடத்துலையும் இருக்கலாம். தர்மவான் ராமக அப்படின்னாக்கா ராமன் மட்டும்தான் தர்மவானாக இருக்கணுமா? அப்போ அது தர்மம்ங்கிறது இன்னொரு இடத்துல இருக்கலாம். தர்மவான் யுதிஷ்டிரக சொல்லலாமே, அவர் தர்மர், வேறே தர்மர் தான். அப்போ அவர் அங்கேயும் தர்மம்ங்கிறது இருக்குது. அதனால் அந்த தர்மம்ங்கிறது இன்னொரு இடத்துலையும் இருக்கலாம், இந்த இடத்துல சேர்ந்துருக்கு. இங்கே அப்படி இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு அதோட குணம்ங்கிறதாகவும் சொல்லலாம். அகண்ட வாக்கியம்ங்கிற பொழுது, அகண்ட அர்த்தம்ங்கிற பொழுது அதோட குணம்ங்கிறது இல்லை, இதுவே அது, அதுவே இது என்று இருக்கிறது. அது என்னது? தண்டகாரண்யவாசி, அயோத்தியாவாசி ராமர்னா. ஒரு காலத்தில் தண்டகாரண்யத்தில் இருந்தார், அப்புறம் இன்னொரு காலத்தில் அயோத்தியில் இருந்தார்னா. இவர் வேற அவர் வேறையாண்ணா? இல்லை, ஒரே ஆள் தான். அல்லது இன்னும் நல்லா சொல்லணும்னா, மகாவிஷ்ணுகு பகவான் ஸ்ரீராமகனா. மகாவிஷ்ணுவும் பகவான் பகவான் மகாவிஷ்ணுவும் ராமரும் ஒன்றா வேறையா? பேர் வேறு தானே. மகாவிஷ்ணுனாக்க அவர் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறார், நிர்விகாரமாக இருக்கிறார், யோக நிதிரையில் இருக்கிறார். ஸ்ரீராமர் என்னன்னா, அவர் சம்சாரத்தில் இருக்கிறார், அலைந்து கொண்டு இருக்கிறார், பொறுப்புகளோடு இருக்கிறார்னா. அப்போ இவருக்கு அவருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. மகாவிஷ்ணு எந்த செயலும் இல்லாமல் அவர் யோக நிதிரையில் இருக்கிறார். இங்கே ஸ்ரீராமரை அவர் பிறந்திருக்கிறார், ஒரு காலத்தில் உலகத்தை விட்டு போவார், இருக்கிற காலத்திலையும் பல விதமான விவகாரங்களுக்குள்ள அவர் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருந்தாலும் வேற ஆளானா? மகாவிஷ்ணு ஸ்ரீராமரை வேற ஆள்னு சொல்ல முடியுமாண்ணா? சொல்ல முடியாது. மகாவிஷ்ணு தான் ஸ்ரீராமர், ஸ்ரீராமர் தான் மகாவிஷ்ணு. அப்போ தற்காலிகமாக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வடிவங்கள், அது புறத்தோற்றம், அதில் இருக்கக்கூடிய தோற்றத்தில் தான் வித்தியாசமே ஒழிய உண்மை பொருள் ஒன்றுதான்.
தங்க மோதிரம், அப்புறம் தங்க வளையல் அப்படின்னாக்கா, தங்க மோதிரம் வளையல் அப்படிங்கிறது ஒரு தங்கம் ஒரு காலத்தில் மோதிரமாக இருந்தது, அப்புறம் அதை அழிச்சிட்டு வளையலாக மாற்றிட்டாருன்னா, தங்க மோதிரமாக இருந்தது தங்க வளையலாக மாறியது. அடிப்படை மாறலை. அப்போ அங்கே அகண்ட வார்த்தம். அது ரூபம் வேற வேறையா இருந்தாலும் உண்மை பொருள் ஒன்றுதான் இருக்கு, ஒரே பொருள் தான். அதுதான் அகண்ட அர்த்தம். நல்ல அகண்ட அர்த்தம். ஆமாம், அது இங்கே விசிஷ்டாத்வைதத்தில், இப்போ நம்ம அத்வைதத்தில் அப்படி சொல்கிறோம். அவங்க விசிஷ்டர் மகாவிஷ்ணு ராமர்னு சொல்கிற பொழுது ராமரையோ கிருஷ்ணரையோ அம்ச அவதாரம்னு தான் சொல்கிறாங்க. அவருடைய ஒரு அம்சம் இங்கே பூமியில் அவதாரம் பண்ணியிருக்கு. அவரே வரல, அவரே வந்துட்டாருன்னா வைகுண்டம் காலியாக இருக்கும். அவர் இங்கே இருக்கிற காலத்தில் வைகுண்டம் காலியாயிரும். அவரே இங்கே வந்துட்டாருன்னா, அவரே அப்படின்னு சொன்னாக்கா வைகுண்டம் காலியாக இருக்கணும்ல. இங்கே வந்துட்டாருன்னா அங்கே இருக்க மாட்டார்னு ஆகுது. அப்புறம் பாகவதத்தில் பார்த்தா கிருஷ்ணர் வைகுண்டத்துக்கு போகிறார், அங்கே மகாவிஷ்ணுகிட்ட பேசிட்டு வர்றாருன்னா, அவர் பேசிட்டு வர்றாரு இருக்கு, அது வருது இல்லை. அப்போ என்னது, அவங்க விசிஷ்டாத்வைதத்தில் அம்ச அவதாரம் சொல்கிறாங்க. ஆனால் மகாவிஷ்ணு தான் ஸ்ரீராமர் அப்படிங்கிற பொழுது அவருடைய ஒரு அம்சமாக வந்திருக்கு. அதே மாதிரி தான் ஜீவர்களும் அம்சமாக இருக்கிறார்கள்னு விசிஷ்டாத சித்தாந்தமே. மகாவிஷ்ணு அப்படியே ஒரு மாயையை அவருடைய வசத்துல வைத்துக்கொண்டு அம்சமாக வந்திருக்கிறார். அதனால் அவருக்கு நான் மகாவிஷ்ணுடைய அம்சங்கிறது தெரியும். அதையே அப்போ மறந்துற ஞாபகப்படுத்தணும். நீ பெருமாள் ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு ஒரு ஆள் ஞாபகப்படுத்துகிறாங்க. ரொம்ப சம்சாரத்தில் போகிற போது அவரே மறந்துறார், அவருடைய சொரூபத்தை மறந்துடுறார். அப்புறம் பெரியவங்க எல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்படித்தான் வருது அவருக்கே. அப்போ நம்ம அப்படி இல்லை, நம்ம முழுக்கவே மறந்துட்டோம், ஜீவனாக இருக்கிறோம். அதனால் அம்சம்தான். அதனால் நாமளும் அம்சம்தான். ஆனால் நம்மளுடைய சொரூபம் தெரியாமல் இருக்கிறோம். மகாவிஷ்ணு தான் நம்ம அவருடைய ஒரு அம்சமாக இருக்கிறோம். அதான் விசிஷ்டாத்வைத்தம். அங்கே துவைத்தத்தில் ரெண்டுமே தனித்தனி தான் அப்படிங்கிறது. இங்கே அம்சமாக இருக்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மகாவிஷ்ணு ஸ்ரீராமர் அம்சம்லாம் கிடையாது, ஒன்று தான். விஸ்புலிங்காக உதாரணம் சொல்கிறோம்ல, அக்னியிலேருந்து ஒரு தீப்பொறி வந்ததுன்னா, அந்த தீ இருக்குது, தீயிலேருந்து ஒரு பொறி கிளம்பி வந்ததுன்னா, அந்த தீப்பொறிக்கும் அந்த பெருந்தீக்கும் என்ன வித்தியாசம் சொல்ல முடியாது. சின்னது பெருசுன்னு வடிவத்தில் இருக்கிறதே வழிய உள்ளே இருக்க சக்தியில் வித்தியாசம் கிடையாது, ஆதாரத்தில் வித்தியாசம் கிடையாது, மாறுபாடு கிடையாது. அதனால் அது ரெண்டும் தனித்தனின்னு சொல்ல முடியாது, ரெண்டும் ஒன்று தான். உபாதியில் பேதம் சொல்கிறோம். அந்த உபாதி பேதம் மித்தியாங்கிறதுனால இல்லை, அவங்களுக்கு உபாதி பேதம் சத்தியம். அதனால தான் பிரச்சனை. சத்தியமாக இருக்கிறாங்க, நம்ம உபாதிங்கிற மித்தியான்னு எடுக்கிறோம். அதனால் அது பொய். உண்மை ஒன்று தான். அதனால் உண்மையில் ரெண்டு இல்லை, ரெண்டு உண்மை இல்லை, உண்மை ஒன்று தான். ஒரு உண்மை ரெண்டு விதமாக தெரிகின்றது, ரெண்டு விதமாக தோன்றலாம். ஒரு உண்மை ரெண்டு விதமாக தோன்றலாம், தெரியலாம். அதனால் உண்மை ஒன்று தான். காலையில் போட்ட இட்லி ராத்திரிக்கு இட்லி உப்புமாவாக வந்ததுன்னா உண்மை ஒன்று தானே. அது வேற வடிவம் மாறி இருக்கே வெளியே, உள்ள இருக்கக்கூடிய சரக்கு ஒன்று தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது, வடிவம் மாறி வந்திருக்கு, அவ்வளவுதான். ஆமாம், ஒன்று தான், ஒன்று தான், வேற வேற வடிவத்தில் இருக்கிறார்கள்ங்கிறது. அவங்க அதுக்கு அவர்கள் சொல்ல, இப்போ தங்க மோதிரம்னா தங்கம் மோதிரமாக இருக்கிறது. இப்போ நம்ம அந்யோன்ய தாதாத்மியம் வருதே, அடுத்து பார்க்க போகிறோம். அந்யோன்ய தாதாத்மியத்தில் என்ன சொல்கிறோம், இதுவே அது, அதுவே இது அப்படின்னு நம்ம அத்வைதத்தில் சொல்கிறத அவங்க அப்படி சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியும்னா, தங்க மோதிரம்னா தங்கம் மோதிரமாக இருக்கிறது தானே, தங்கம் மோதிரமாக இருக்கிறது. இப்போ தங்கமே மோதிரம், அப்புறம் மாற்றி மோதிரமே தங்கம் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா, தங்கமே மோதிரம்னு சொல்லலாம், ஆனால் மோதிரமே தங்கம்னு சொல்ல முடியாது. ஆனால் மோதிரமாக இல்லாத தங்கமும் இருக்குல்ல, மோதிரமாக இல்லாத தங்கமும் இருக்குது. அதனால் A = B, ஆனால் B = A கிடையாது. B = A கிடையாது. அதனால் பரமாத்மாவே ஜீவாத்மா இருக்கிறார். ஆனால் அப்படி சொல்லலாம், பரமாத்மாவே ஜீவாத்மாவாக இருக்கிறார்னு சொல்லலாம். ஆனால் ஜீவாத்மாவே பரமாத்மான்னு சொல்ல முடியாது. ஏன்னா தங்கமே மோதிரம் அப்படின்னு சொல்லலாம், மோதிரமே தங்கம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால ஜீவாத்மா அவருடைய அம்சமா, பரமாத்மாவோட அம்சமா ஜீவாத்மா இருக்கிறார். அதனால் பரமாத்மாவே ஜீவாத்மா, ஆனால் ஜீவாத்மா பரமாத்மா கிடையாது. நாம் அதுக்கு என்ன சொல்றோம், தங்கம் மோதிரம்
மோதிரமாக இருக்கிற பொழுதும் தங்கம் தங்கம் தான். தங்கத்துக்கு வேற மோதிரம்னு தனியாக ஒன்று இல்லை. அதான் தங்கம் இருக்குது, தங்கம் தான் இருக்குது. மோதிரம்னு தனியாக ஒன்று தோன்றவில்லை. மோதிரம்னு தங்கம் மோதிரமாக ஆகிவிட்டதுன்னா தங்கம் மோதிரமாக ஆகிவிடலையே. தங்கம் தங்கமாகவே தான் இருக்குது. மோதிரம்ங்கிற ஒரு தோற்றம் அங்கே வந்திருக்கு. தோற்றம் தான் வந்திருக்கே இல்லையே, வாஸ்தவமாக மோதிரம்னு ஒரு பொருள் வரவே இல்லை. அது மோதிரமாக இருக்கிற பொழுதும் தங்கம் தங்கம் தான். மோதிரம் அழிஞ்சு போனாலும் தங்கம் தங்கம் தான். மோதிரத்தை வேற ஏதாவது வளையலா மாற்றினாலும் தங்கம் தங்கம் தான். அப்போ அந்த மோதிரம், வளையல், வேற தோற்றங்கள் எல்லாமே அது வெறும் தோற்றம் மாத்திரம். அது அத்தியாசம்னு சொல்றோம். அது அத்தியாசம், கல்பனை, தோற்றம் மாத்திரம். தனியான ஒரு வஸ்து இல்லை. அதனால் ஜீவன்னு தனியாக ஒரு ஆள் வரவே இல்லை. வந்தால் தானே அவனா எப்படி ஆக முடியும்னா, அப்படி ஒரு ஆள் வரவே இல்லைங்கிறதான். அப்படி ஒரு ஆள் இல்லவே இல்லை, வரவே இல்லை, தோன்றவே இல்லை. தோன்றிய மாதிரி இருக்கின்றது. கயிற்றில பாம்பு தோன்றிய மாதிரி இருக்கு. உண்மையில கயிற்றில பாம்பு தோன்றவே இல்லைங்கிறதா நிஜம். அது இவனுடைய பார்த்தவனுடைய அத்தியாசத்தினால, அறியாமையினால அங்கே தெரிந்ததே அன்றி வாஸ்தவமா பாம்புன்னு ஒன்று தோன்றவே இல்லை. அதனால் கயிறு தான் பாம்பாக விளங்கி கொண்டிருக்கின்றது. கயிறே பாம்பு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பாம்பே கயிறு அப்படின்னு சொல்லலாமான்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நான் பாம்புன்னு ஒன்று இல்லவே இல்லை. இல்லாத பாம்பு எப்படி பாம்பே கயிறுன்னு சொல்ல முடியும்? எப்போ பாம்புன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு பாம்பு நீங்கி விட்டதோ அப்போ கயிறே பாம்புன்னு சொன்னதும் தப்பு, பாம்பே கயிறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பாம்பு கயிறு பாம்பாக தெரிந்தது, அவ்வளவுதான். அது தெரிந்ததை வெளியே வாஸ்தவமாக பாம்புன்னு ஒரு தோற்றம் வரவே இல்லை. அதான் நம்ம இதை சொல்றது. உலகம்னு வாஸ்தவமாக ஒன்று வரவே இல்லை, ஜீவன்னு வாஸ்தவமாக ஒன்று இல்லவே இல்லை, இருப்பதாக தோன்றிக் கொண்டிருக்கின்றது. அது நம்மளுடைய அவித்தையினால, அறியாமையினால, மாயையினால கல்பிக்கப்பட்டது. அப்போ எப்பொழுது இந்த அவித்தை, மாயா, கல்பிதம், இந்த தோற்றம் நீங்குகின்றதோ, அவித்யா நீங்குகின்றதோ, அஜ்ஞானம் நீங்குகின்றதோ, அப்பொழுது உலகம் என்பதும் நான் என்பதும் இல்லை, பிரம்மம் மாத்திரம் இருக்கின்றது. அதான் அத்வைத்தம். அதனால் அகண்ட போதம். அதான் மகா வாக்கியம் அப்படித்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறதுங்கிறதான் விஷயம். மகாபாக்கியம் இந்த ஜீவனே தத்துவ நீயே அது, அதுவே நீ. தத்தேத்வம் துவமே தத்து, துவமேவ தத்து, அதுவே இது, இதுவே அதுன்னு அந்யோன்ய தாதாத்மியம் அதை பார்க்கணும். அந்யோன்ய தாதாத்மியம்ங்கிறது முக்கியமானது. நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். திரும்ப ஒரு சுருக்கமாக சொல்லிட்டு அடுத்த பாடத்துக்கு போவோம், அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறதா தத்துவமசிங்கிறத சிஷ்யன் புரிந்து கொள்கிற பொழுது அவனும் தத்துவமசின்னு சொல்லக்கூடாது. குரு சிஷ்ய தத்துவமசின்னு சொல்கிறார், சிஷ்யன் அகம் பிரம்மாஸ்மின்னு புரிந்து கொள்ளணும். அப்புறம் பிரம்ம அகம் அஸ்மின்னு புரிந்து கொள்ளணும். தத்துவமசி துவமேவ தத்து அப்படின்னு குரு சொன்ன அகம் பிரம்மாஸ்மி, பிரம்ம அகம் அஸ்மி இப்படி புரிந்து கொள்றதுனால ஏன் இப்படி மாற்றி புரிந்து கொள்ளணும்? நமக்கு ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கு. ஒன்று ஜீவஸ்வரூபத்தை பற்றிய விஷயத்துல, இன்னொன்று ஈஸ்வரனை பற்றிய விஷயத்துல. ஜீவன் நான் அப்படிங்கிற பொழுது அங்கே ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கு. அதே மாதிரி ஈஸ்வரன் அப்படிங்கிற பொழுது அங்கே ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கு. இந்த ரெண்டும் நீங்கிறதுக்காக இந்த ரெண்டையும் அந்யோன்ய தாதாத்மியம்ங்கிறது நமக்கு வேண்டும். அது என்னங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். அகம் பிரம்ம அஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். நான் நான் அப்படிங்கிற பொழுது நமக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய எண்ணம் நான்னா பரிச்சின்னன். நான்கிறது ஒரு லிமிட்டர், பரிச்சின்னம்ங்கிறது ஒரு லிமிட்டர், ஒரு வரையறைக்கு உட்பட்டவன். நான் கர்த்தா, நான் போக்தா, நான் சம்சாரி. நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எனக்கு வீடு வாசல் வேணும், நிலபுலன்கள் வேணும், மனைவி மக்கள் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான், பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் சம்சாரம். அதான் சம்சாரித்துவம். இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு மகிழ்ச்சி, இதெல்லாம் இல்லைனாக்கா நான் குறையுடையவன், ஒன்றும் இல்லாதவன், ஜீரோ அப்படின்னு நினைக்கிறானே, அதான் லிமிட்டேஷன், அதான் வரையறை அப்படிங்கிறது. அது கால வரையறை, தேச வரையறை, வஸ்து வரையறை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். சாதாரணமாக மனதில் நமக்கு இருக்கக்கூடிய குறை உணர்வு என்பது தான் அபூர்ணத்துவம், என்பது தான் சம்சாரித்துவம். அதனால் நான் கர்த்தா போக்தா, எனக்கு இதெல்லாம் வேணும், நான் இதை செய்யணும், இதனுடைய பலனை அனுபவிக்கணுங்கிற எண்ணமெல்லாம் வருது. அதனால் நான்கிற பொழுது நான் பரிச்சின்னன். அதுக்கப்புறம் பிரம்ம அப்படின்னா அது என்ன? பிரம்மன்னா ஈஸ்வரன். அவர் எப்படி இருக்கிறார்? அவர் பூர்ணமாக இருக்கிறார், அபரிச்சின்னனா இருக்கிறார். சாதாரணமாக இருக்கு, அவர் எங்கேயோ இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? பூர்ணமாக
இருக்கின்றார். நான் ஒரு சிறு துளி மாதிரி இருக்கிறேன்னா அவர் பெருங்கடலாக இருக்கின்றார். அப்போ என்னுடைய அந்த சிறு துளி அப்படிங்கிற அந்த வரையறை போனால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும்? பெருங்கடலோடு கலக்க வேண்டும். அதான் சிறு துளியாகிய நான் அந்த கடல்ல இருந்தால் கிளம்பி வந்தார். கடலில் இருந்து சிறு துளி கிளம்பி மேலே போச்சு, மழை துளியாச்சு. அது எங்கேயோ மலையில் காடில் விழுந்து மண் சேறு சகதியிலெல்லாம் புரண்டு அங்கெல்லாம் அடி உதையெல்லாம் வாங்கி உருண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சிறு துளி எப்போ நிறைவடையும்னா அது கடலில் போய் கலந்தாக்க தான் பிறந்த இடத்துக்கு போயிடும், பூர்ணமாக ஆகிவிடும். அதனால் நான் பக்தன், அவர் பகவான், நான் அவரை சென்று சேர வேண்டும். நான் சிறு துளி, அவர் பெருங்கடல், நான் இது போய் அங்கே ஐக்கியமாகணும் அப்படின்னு இருக்கு. இங்கே பிரம்ம அப்படிங்கிறது பெருங்கடல், நான் அகங்கிறது சிறு துளி. இது வேதாந்த விசாரத்துக்கு முன்னாடி இருந்த எண்ணம். வேதாந்த விசாரம் பண்ண பொழுது சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ பிரம்மமாக இருக்கின்றாய், நீ அந்த பிரம்மமாக இருக்கின்றாய் என்று சொல்லுது. அப்போ நான் இஸ் ஈக்குவல் டு பரிச்சின்னன் என்ற சிறு துளிங்கிற எண்ணம் போய் நான் இஸ் ஈக்குவல் டு பிரம்மங்கிறது வருது. எப்படின்னு பார்த்தோம், இந்த சரீரத்தை மையமாக வைத்துக்கொண்டு நம்ம வரையறை வைத்திருந்தோம். சரீரம் ஒரு கல்பிதம். ஆனால் சரீரத்தை விட்டுட்டு என்ன இருக்குன்னு பார்க்கணும். சரீரம் மட்டும் இல்லை, நீ சரீரத்துக்கு வேறாக ஒன்று இருக்கிறது, அதன் மேலே சரீரம் கல்பிதமாக இருக்கிறது. அதனால நான்கிறதுக்கு நீ கொடுத்திருந்த அடையாளமே, கொடுத்திருந்த விளக்கமே, கொடுத்திருக்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன், அந்த லட்சணமே தப்புனா. அதுவே அறியாமையினால நீ செய்து கொண்ட ஒரு வரையறை. அதனால அந்த விவேகத்தை சாஸ்திரம் நான்கிறதுக்கு இதுதான் அர்த்தம், நான்கிறதுல இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதில் இந்த சரீரத்திரயம் மித்யா, அது கல்பிதம், தோற்றம். உண்மையிலே இருக்கிறது சத்து சித்து ஆனந்தம் இருக்கிறதுன்னு சொல்லி அது பிரம்மம் தான் என்று இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லுகின்றது. ஆகவே நீ என்பது அல்லது நான் என்பது நான் இஸ் ஈக்குவல் டு பிரம்மம். இப்போ சிஷ்யன் வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ணி இந்த சரீரத்திரயத்தை விளக்கி நான் பரிச்சின்னன், நான் உடல்ங்கிற எண்ணத்தை நீக்கி நான் பிரம்மம் என்று புரிந்து கொள்ளுகிறார். நான் பிரம்மம்னு புரிந்து கொள்ளுகின்ற, நான் ஆத்மா, ஆத்மா பிரம்மம். அதனால் நான் பிரம்மங்கிற பொழுது நான் ஆத்மா, இந்த சரீரத்திரயம் அனாத்மா, இந்த ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்மம். அதனால் நான் இப்படி போடுறது, நான் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா, ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்மம். இப்போ நான் ஆத்மாவாக இருக்கிறேன், ஆத்மா பிரம்மமாக இருக்கிறது. ஆகவே நான் பிரம்மமாக இருக்கிறேன். அப்படிதானே? நான் ஆத்மாவாக இருக்கிறேன், ஆத்மா பிரம்மமாக இருக்கிறது. ஆகவே நான் பிரம்மமாக இருக்கிறேன். இப்போ நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிற பொழுது பிரம்மத்துக்கு லட்சணம் என்னது? பூர்ணம். இப்போ நான் பூர்ணனாக இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன், அல்லது நான் அபரிச்சின்னனாக இருக்கிறேன், நான் பூர்ணனாக இருக்கின்றேன். அதனால நான்கிறதுக்கு முதல்ல இருந்த விசாரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த வரையறை, நான்கிற சரீரத்தை மையமாக கொண்ட பரிச்சின்னத்துவங்கிறது அது நீங்கி நான் பிரம்மம் என்று பரிச்சின்னத்துவ பிராந்தியானது நீங்குகின்றது. அகம் பிரம்மாஸ்மின்னு விசாரம் செய்து புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நான் அலை என்று இருந்தது நான் தண்ணீர் என்று ஆகிவிட்டது. அலைங்கிற பரிச்சின்னத்துவம் போய்விட்டு நான் தண்ணீருங்கிற பொழுது பரிச்சின்னத்துவம் இல்லை, நான் தண்ணீருங்கிற புரிந்து கொள்ளல் வருகின்றது. அலை தண்ணீரா ஆகணுமானா? அலை தண்ணீரா ஆக வேணாம், அது தண்ணீராத்தான் இருக்கு. தண்ணீர் இல்லைன்னா அலையே இல்லை. அதனால நான் அலை என்று என்னை நினைத்து கொண்டு இருந்த பொழுதும் நான் தண்ணீர் தான். அதான் அங்கே இருக்கு. அதான் அந்த இதான் ஏற்கனவே அது சித்த வஸ்துவா இருக்கு, அடையக்கூடியதா இல்லை, துவைத்தத்தில் அடையக்கூடியதா இருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்லுது? அது சித்த வஸ்துவா இருக்கு, ஏற்கனவே அலை தண்ணீராகத்தான் இருக்கு. அறியாமையினால அலை தன்னை அலையாக கருதியது. வேதாந்த சாஸ்திர விசாரத்தினால, மகா வாக்கிய விசாரத்தினால அந்த அலை என்பது தோற்றம், தண்ணீர் என்பது மெய்ப்பொருள். நான் தண்ணீர், நான் தண்ணீர்ங்கிற பொழுது இங்கு எல்லாமே தண்ணீர், எல்லா அலைகளும் தண்ணீர் தான். அப்போ அந்த பரிச்சின்னத்துவங்கிறது நீங்கிவிட்டது, நான் பூர்ணன்கிறது வந்துவிட்டது. இது அதுக்கப்புறம் பிரம்ம அகமஸ்மி அப்படின்னு மாற்றி விசாரம் பண்ணுற பொழுது பிரம்ம அப்படின்னா அவர் எங்கே இருக்கிறார்? அவர் பரோட்சமாக எங்கேயோ இருக்கிறார். பரோட்சத்துவம் என்பது இருக்குது, எங்கேயோ தொலை தூரத்தில் இருக்குது. விசாரத்துக்கு முன்னாடி கடவுள்னா ஈஸ்வரன்னா அவர் வைகுண்டத்தில் இருக்கிறார், கைலாசத்தில் இருக்கிறார், இல்லை வேற ஏதோ சொர்க்கலோகத்தில் இருக்கிறார் என்று இருக்குது, எங்கேயோ தொலை தூரத்தில் இருக்கிறார்னு இருக்குது. அப்புறம் நான் யார்? நான்கிற பொழுது நான்கிறது எனக்கு நித்தியமாக எப்பொழுதும் எனக்கு தெரிந்து கொண்டு இருக்கக்கூடியது அபரோக்ஷம். நான்கிறது அபரோக்ஷம்,
பிரம்மங்கிறது பரோட்சம். பிரம்மம் பரோட்சமாக இருக்கிறார், தொலைதூரத்தில் எங்கேயோ இருக்கிறார். நான்கிறது எப்பொழுதுமே எனக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் நான் அபரோக்ஷம் என்று இருக்கு. பிரம்மம் நான், அப்படி பிரம்மம் தான் ஆத்மா, ஆத்மா தான் நான். அதில் நான் ஆத்மா, ஆத்மா பிரம்மம். இங்கே என்னது? பிரம்மம் ஆத்மா, ஆத்மா நான். பிரம்மம் ஆத்மா, ஆத்மா. ஏன்னா பிரம்மம் உலகமாக ஆனது, பிரம்மம் உடல்களாக ஆனது, அப்புறம் அது உடல்களுக்குள் நுழைந்ததுன்னா, அதற்குள்ள நுழைந்ததுன்னா, அப்போ தனியாக இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி எந்த ஒரு பிரம்மம் இருந்ததோ, பூர்ணமான எந்த ஒரு பிரம்மம் இருந்ததோ, அதுவே உலகமாக உடல்களாக தோன்றி அதற்கு ஆதாரமாக இருக்க உபாதான காரணம் தான். இந்த தோற்றம்ங்கிறது உபாதான காரணம் தான். அப்படி உள்ளே இருக்கின்றது. அதனால் பிரம்மம் தான் ஆத்மாவாக இருக்கின்றது. இந்த உடம்புல சைத்தன்யமாக எது விளங்கி கொண்டு இருக்கிறதோ அது பிரம்மம். அந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி ஆதாரமாக இருந்த அந்த பிரம்மம் அது உள்ளே ஒவ்வொரு உடலுள்ளும் ஆத்மாவாக இருக்கின்றது. அப்போ பிரம்மம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. நான் யாருன்னா? நான் ஆத்மா. இப்போ இந்த பிரம்ம அகம் அஸ்மிங்கிற பொழுது பிரம்மம் பரோட்சம்ங்கிறது போய் நான்கிறது எப்போ நித்திய அபரோக்ஷம் தானே. நான்கிறது எப்பொழுதுமே நித்திய அபரோக்ஷமாக இருக்கு. பிரம்மம் தான் ஆத்மா, ஆத்மா தான் நான்கிற பொழுது பிரம்மம் அபரோக்ஷமாக ஆகிவிடுகிறது. அதனால் பரோட்சத்துவ பிராந்தி நிவர்த்தி. அகம் பிரம்மாஸ்மிங்கிற பொழுது பரிச்சின்னத்துவ பிராந்தி நிவர்த்தி. பிரம்ம அகம் அஸ்மிங்கிற பொழுது பரோட்சத்துவ பிராந்தி நிவர்த்தி. எங்கேயோ இருக்கிறார் அப்படிங்கிறது போய் இங்கே ஆத்மாவாக இருக்கிறார். எல்லாவற்றிலும் உபாதான காரணமாக அவரே இருக்கின்றார். அதனால் இந்த நகைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்த தங்கமானது நகைகள் தோன்றிய பிறகு அதற்குள் நுழைந்து உபாதான இருக்குன்னு. அப்போ நான் தங்கம், அந்த நகை தங்கம், தங்கம் நகையாக ஆனது. நான் தங்கம்னா, நான் தங்கம்னா என்னை சுற்றி இருக்கிறது என்னது? எல்லாமே தங்கம். தங்கம்ங்கிறது வேற எங்கேயோ இல்லை. தங்கம்ங்கிறது எங்கேயோ ஒரு நகையானது தங்கம் தங்கம்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அந்த தங்கம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கடைசியில் என்னது? இங்கே எந்த நகைன்னு நான் இருக்கிறேனோ எனக்குள்ளேயே அது ஆதாரமாக இருக்கின்றது. நான் நகையாக இருக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கிறதோ அதுதான் தங்கம் அப்படின்னு புரிந்து கொண்ட தங்கம் எல்லாமாக இருக்கின்றது, எங்கும் இருக்கின்றது. அதனால் அது பரோட்சத்துவம் அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் பரோட்சமாக இருக்குது. ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் பரோட்சமாக இருக்குது. இன்னொரு உதாரணம் சொன்னால், கடலில் இருக்கக்கூடிய ஒரு மீனானது எல்லாரும் கடல் கடல்னு சொல்கிறாங்களே, அந்த கடல் எங்கே இருக்குன்னா அப்படி தேடிச்சான். கடல் கடல்னு சொல்கிறாங்களே, கடல் எங்கே இருக்குது? தண்ணீர் தண்ணீர்னு சொல்கிறாங்களே, தண்ணீர்னா அது என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு தேடியதுன்னு. அப்புறம் இன்னொரு பெரிய மீன், குரு மீன், ஒரு தண்ணீர்னாக்க அது ஒன்றை சுற்றி இருக்குது, உனக்கு மேலேயும் அதான், கீழேயும் அதான், முன்னாடியும் அதான், பின்னாடியும் அதான், உள்ளேயும் அதான், வெளியேயும் அதான். உபநிஷத்தில் வருது இல்லை? அதே தான், உள்ளே வெளியே மேலே கீழே எல்லாம் அதுதான் அப்படின்னு புரிய வச்ச. அப்போ என்னது? இது வரைக்கும் தெரியாமல் எங்கேயோ தொலைதூரத்தில் இருந்த தண்ணீருங்கிறது இங்கே அபரோக்ஷமாக, தண்ணீர் இல்லைன்னா தண்ணீர் நானே தண்ணீர் தான்னா, தண்ணீர் இல்லாமல் நான் இல்லை, நானே தண்ணீர் தான்னு பரோட்சத்துவமானது நீங்கி விடுகிறது. அப்போ நான் நித்திய பரிபூர்ண ஆனந்தமாக இருக்கின்றேன், நான் நித்தியானந்தமாக இருக்கின்றேன். ஏதோ ஒரு காலத்தில் அந்த பூர்ணமான பிரம்மத்தை அடையணுங்கிறது இல்லை, ஏற்கனவே பிரம்மமாக இருக்கிறேன், நித்திய பூர்ணமாக இருக்கின்றேன். அதனால் இந்த ரெண்டும் நிவர்த்தி ஆகிறதுக்கு, ரெண்டு தோஷமும் நிவர்த்தி ஆகிறதுக்கு நான் பரிச்சின்னன், ஈஸ்வரன் பரோக்ஷம் அப்படிங்கிற ரெண்டு தோஷமும் நிவர்த்தியாகி நான் அபரிச்சின்னன், ஈஸ்வரன் தான் ஆத்மா, ஈஸ்வரன் தான் இங்கு எல்லாம் என்று அந்த ஞானம், அதான் அத்வைத்த ஞானம், அதுதான் சம்சார நிவர்த்திக்கான ஞானம். மற்றபடி துவைத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த பரிச்சின்னம்ங்கிறது நீங்காது. துவைத்தம் இருக்கிற வரைக்கும் பரிச்சின்னம் நீங்காது. அத்வைத்த ஞானத்தினால தான் பரிச்சின்னத்துவங்கிறது போகின்றது. இப்படி 40-41 எத்தான் சொன்னார். 40வது பாடலில் பார்த்தோம், இத்தம் இவ்வாறு அந்யோன்ய அத்தியாசம், அந்யோன்ய தாதாத்மியம், அந்யோன்ய தாதாத்மியத்தின் மூலமாக ததா ஏவ துவம் அர்த்தஸ்ய அப்ரம்மத்துவம் யாவர்த்ததே. துவம் நான் பிரம்மம், நான் ஆத்மா, நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்பது புரிந்து கொள்ளுகின்ற பொழுது
அப்பிரம்மத்துவ பிராந்தியானது நீங்குகின்றது. அதாவது பரிச்சின்னத்துவமானது நீங்கி நான் பூர்ணமான பிரம்மங்கிறது விளங்குகின்றது. அதே மாதிரி ததர்த்தஸ்ய தத்தர்த்தத்தை பார்க்கிற பொழுது பிரம்மம் அகம், தத்துங்கிறது எங்கேயோ இருக்குங்கிற எண்ணம் இருந்தது, பரோட்சமாக இருக்குங்கிற எண்ணம் இருந்தது. அந்த தத்தே இங்கே தொம்மாக இருக்கிறது என்று பிரம்மமே ஆத்மாவாக, பிரம்மமே நானாக இருக்கிறேன்னு புரிந்து கொள்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய பாரோக்ஷியம்ங்கிறது நீங்குகின்றது. பாரோக்ஷியம்னா பரோட்சத்தன்மை, தொலைதூரத்தில் இருத்தல் என்ற தன்மை, அறியப்படாமல் இருக்கின்ற தன்மையானது நீங்குகின்றது. அதனால் ஒன்று தூரமாக இருக்குனாக்க வாஸ்தவமாக தூரமாக இருக்கலாம், கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் தெரியலைன்னா தூரமாக தான் இருக்கு. அதான் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் அது என்னன்னு நமக்கு ஞானம் இல்லைன்னா அது தூரமாகத்தான். ஞானம் இல்லைனாலும் அல்லது அன்பு இல்லைனாலும் தூரமாக தான் இருக்கிறது. வீட்டில் இருக்கிறார், கிட்ட இருந்தும் விலகி இருப்போம்னா, நம்ம பக்கத்திலே இருக்கிறார் ஆனால் கூட இருக்கிறவங்க மேலே அன்பு இல்லை அப்படின்னாக்க ரெண்டு பேரும் விலகி தான் இருக்காங்க. ஒரே வீட்டுக்குள்ளே தனித்தனியாக இருக்காங்கண்ணா, ஒரே வீட்டில் கணவன் மனைவி தனித்தனியாக சமையல் கூட பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. அதனால் அப்படி என்ன மனசில் அன்பு இல்லை, நெருக்கம் இல்லை, புரிதல் இல்லைன்னாக்க பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் விலகி இருக்கிறார்கள். அதே உண்மையான அன்பு இருந்தாக்க அவன் எங்கேயோ பையனோ அல்லது கணவனோ அமெரிக்காவிலே வெளிநாட்டில் வேலை செய்யலாம், நெருங்கி இருக்கிறார்கள். அன்பு இணைக்கின்றது. அன்புனால எங்கே இருந்தாலும் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிற நெருக்கம் வருகின்றது. ஞானத்திலேயே அதுதான். ஞானம் இல்லைன்னா பக்கத்தில் இருந்தாலும் அது அறியப்படாமல், அது தெரியாமல் இருக்கின்றது. அது தொலைவில் இருக்கிற மாதிரி தான். தொலைவில் இருந்தாலும் அறியப்பட்டதாக இருந்தால் அது பக்கத்தில் இருக்கிறதா? இது வாஸ்தவமாக தொலைவில் இல்லவே இல்லை, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. ஆகவே அதுவாகத்தான் இருக்கின்றது, அதுவே தான் இருக்கின்றது. இதுக்கு மேலே இதற்கு விளக்கம் கொடுக்கிறார். அடுத்த பாட்டு 42வது ஸ்லோகம். அதனால் இதுக்கான பொருள் தெளிவாக இருக்குது. அதனால் பிரத்யக் போதக இப்படி அந்யோன்ய தாதாத்மியம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? இந்த ஞானத்தினால பூர்ணானந்தம், நான் பூர்ணானந்தம்ங்கிறது வெறும் பேரில் மட்டும் இல்லை, வாஸ்தவம் நான் பேரில் மட்டும் வச்சுக்கலாம். அவர் தர்ம பிரபு தர்ம ராஜாண்ணா என்னடாண்ணா பேரில் மட்டும்தான். அவர் பேர் அவ்வளோதான், மற்றபடி அவருக்கும் தர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லைண்ணா. அப்படி இல்லாமல் வாஸ்தவமாகவே அவர் அப்படித்தான். அதனால் நான் பூர்ணானந்தம்னாக்க பூர்ணானந்தம் பேர் வச்சாலும் பேர் வைக்கலைனாலும் பூர்ணானந்தம் தான். அப்படி இந்த அத்வைத ஞானத்தினால பூர்ணானந்தத்துவ சித்தியானது கிடைக்கின்றது. 42வது ஸ்லோகம். இதற்கு மேலே வாக்கியார்த்தம்ங்கிறத சொல்லுகின்றார். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் லட்சியார்த்தம்ங்கிறது தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தில் ஒரு வாக்கியத்துக்கு 2 விதமாக அர்த்தம் பண்ணலாம். ஒன்று வாச்சியார்த்தம், இன்னொன்று லட்சியார்த்தம். இப்போ வாச்சியார்த்தம் பொருந்தாத பொழுது லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வாச்சியார்த்தம்ங்கிறது இங்கே பொருந்தலை. உபாதியோடு சேர்த்து பார்த்தாக்கா வாச்சியார்த்தம் தத்துவம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். அந்த சரீரத்திரயத்தோடு கூடிய ஜீவன், அப்புறம் பிரபஞ்சத்திரயத்தோடு கூடியிருக்கிறவன் ஈஸ்வரன்னா. அப்போ இது அல்பம், இது சிறு துளி, அது பெருங்கடல்னா. ரெண்டும் எப்படி ஒன்றாக முடியும்? வாச்சியார்த்தப்படி ரெண்டும் ஒன்று கிடையாது. சிறு துளி தான் பெருங்கடல் தான், அடை தான் கடல் தான். இப்போ கடலும் அலையும் ஒன்று அப்படின்னு சொன்னால் நேரடியான அர்த்தத்தில் பார்க்கிற பொழுது ஒன்றாக முடியாது. வாச்சியார்த்தமாக ஒன்று இல்லை. ஆனால் உபனிஷத் சாஸ்திரமானது ஒன்றுன்னு சொல்லுகின்ற பொழுது அது வாச்சியார்த்தத்தில் சொல்லலை, லட்சியார்த்தத்தில் சொல்லுகின்றது. அதனால் வாச்சியார்த்தம்னா என்னங்கிறத முதல்ல விவரிக்கிறார். அப்புறம் லட்சியார்த்தத்தில் தான் நம்ம அதை புரிந்து கொள்ளணும். உபாதியை விட்டுட்டு மெய்ப்பொருளை பார்த்து அதனுடைய அடிப்படையில் ஒன்றொன்று புரிந்து கொள்ளணும். இதை ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று எப்படி நாங்கள் அர்த்தம் பண்ணுறோங்கிறத சொல்கிறேன். அதனால் வாச்சியார்த்தமாக அர்த்தம் பண்ணலை, லட்சியார்த்தமாக அர்த்தம் பண்ணி தான் ஐக்கியத்தை சொல்லுகின்றோம். முதல்ல வாச்சியார்த்தம்னா என்னன்னு தெரியணுமே, அதனால் அதை விவரிக்கின்றார். தத்துப்பதத்துக்கும் தொம்பதத்துக்கும் வாச்சியார்த்தத்தை சொல்லி அதுக்கப்புறம் லட்சியார்த்தத்தில் ஐக்கியத்தை காட்டுகின்றார். 42வது ஸ்லோகம். தத்துவமஸ்யாதி வாக்கியம் ச தாதாத்ம்ய பிரதிபாதனே லக்ஷ்யோ தத்துவம் பதார்த்தோ
द्वावुपादाय प्रवर्तते तत्त्वमस्यादिवाक्यं च तादात्म्यप्रतिपादने लक्ष्यौ तत्त्वं पदार्थौ द्वावुपादाय प्रवर्तते தத்துவமசி வாக்கியம் ச தத்துவமசி ஆதி வாக்கியம் தத்துவமசி முதலான மகா வாக்கியங்கள். அதனால் நம்ம விசாரத்துக்கு தத்துவமசிங்கிறத மட்டும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு உபனிஷத்துலேயும் ஒரு மகா வாக்கியம் இருக்குது. இப்படி ஐக்கியத்தை, அதனால் மகா வாக்கியம்னாலே ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லுகின்ற வாக்கியம். ஜீவ பிரம்ம ஐக்கிய அர்த்தபோதக வாக்கியம் மகா வாக்கியம். அப்படி இருக்கக்கூடிய தத்துவமசி முதலான மகா வாக்கியங்கள். தாதாத்மிய பிரதிபாதனே, தாதாத்மியம் தத்துவம் இரண்டும் ஒன்றாய் இருக்கும் தன்மையை விவரிப்பதில். அல்ல, தாதாத்மியங்கிறது தத்துவம் இரண்டும் ஒன்றாய் இருக்கும் தன்மை, இதுவே அது அதுவே இது என்று ஒன்றாய் இருக்கும் தன்மையை பிரதிபாதனே, பிரதிபாதனம்னா விவரித்தல், அதை விவரித்து சொல்லுதில், அதற்கு அர்த்தம் கொடுப்பதில். தத்துவம் பதார்த்தௌ, தத்துவம் என்ற பதங்களின் அர்த்தமாக லக்ஷ்யௌ லட்சியமானது, துவௌ உபாதாய பிரவர்த்ததே இரண்டு அர்த்தங்களையும் அந்த தத்துவம் என்ற பதார்த்தங்களுடைய லட்சியமாக லட்சியமான இரண்டு அர்த்தங்களையும் எடுத்துக்கொண்டு பிரவர்த்திக்கின்றது. அதனால் இந்த தத்துவமசிங்கிறதுல லட்சியார்த்தமாக இதனுடைய பொருளை எடுத்துக்கொண்டு விளக்கம் கொடுக்கின்றோம். வாச்சியார்த்தமாக இல்லை, லட்சியார்த்தமாக. வாச்சியார்த்தம்னா ஒரு பொருளுக்கு நேரடியாக இருக்கின்ற அர்த்தம். வாச்சியார்த்தம்னா சொன்ன உடனே கேட்ட உடனே நமக்கு புரிகிற அர்த்தம், யதார்த்தமாக டிக்ஷனரியில் இருக்கிற அர்த்தம். அதனால் சிங்கம் அப்படின்னாக்கா இதுதான் சிங்கம்னா அது சிங்கம் தான் தெரியும். சிங்கம்ங்கிறது 4 கால் உள்ள காட்டில் வசிக்கக்கூடிய காட்டு ராஜாவான ஒரு விலங்கு அப்படின்னு அதற்கு லட்சணங்கள் இருக்குது. அதனால் சிங்கம் அப்படின்னு சொன்னால் அது சிங்கம் தான். அங்கே பாரு காட்டில் போகிறார், ஒரு சஃபாரி போகிறார், அங்கே பார்த்தோன்னா சிங்கம் வருதுன்னா அங்கே பாரு சிங்கம்னா அது அங்கே பாரு சிங்கம்ங்கிறதுக்கு என்ன லட்சியார்த்தம் அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. சிங்கத்தை பார்த்தா நேரடியாக எங்கே வார்த்தையார்த்தம் பொருந்தலையோ அப்போ தான் வேற யோசிக்கணும். எங்கே பார்த்த உடனே ஒரு விலங்கு சிங்கம்னா இதுதான் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு பேப்பரில் தான் பார்த்துருக்குறேன், இல்லை டிவியில் தான் பார்த்துருக்குறேன். அப்போ நேராக பார்த்த உடனே அதுதான் சிங்கம்னா ஓ சிங்கம் அப்படின்னு எடுத்துக்கொண்டார். அப்போ நேரடியான பொருள் சிங்கம்ங்கிறது காட்டில் இருக்கக்கூடிய ஒரு வன விலங்கு, அவ்வளோதான், அது ஒரு வன விலங்கு. அதே இது ஒரு மனிதனை பார்த்து சிங்கம்னு சொன்னாக்கா அப்போ வாச்சியார்த்தம் அங்கே பொருந்தாது. மனிதன் எப்படி சிங்கமாக முடியும்? சிங்கம் தான், மனிதன் தான். மனிதன் சிங்கமாக முடியாது. மனிதனை பார்த்து சிங்கம்னு சொன்னாக்கா அது சிங்கத்துக்கு அசிங்கம். அதனால் அதுக்கு கோபம் வரும்ல, என்னைய பார்த்துடா சொன்னேன்னு. அதனால் அப்போ மனிதனை பார்த்து சிங்கம்னு சொல்கிறப்படுது, அங்கே வாச்சியார்த்தம் பொருந்தலை. அவர் ஏதோ ஒரு கருத்தை அந்த சிங்கத்துக்கும் இந்த மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தை வைத்து கொண்டு சிங்கம்னு சொல்கிறாருன்னா அப்போ என்னது, அந்த வாச்சியார் நேரடியான பொருள் பொருந்தாததுனால அதனால் குறிக்கப்படுகின்ற இன்னொரு பொருள் சிங்கம்னா அதற்கான வீரம். இவரும் அதே வீரத்தோடு இருக்கிறார், அதனால் அவர் சிங்கம்னா. அப்போ அந்த வீரம்ங்கிற ஒரு அம்சம் அதோட பொருத்தமாக அதற்கு இருக்கக்கூடிய ஒரு குணத்தை எடுத்துக்கொண்டு சிங்கம் என்று புரிந்து கொள்ளுகிறோம். அதான் லட்சியார்த்தம். அவர் மனதில் இருக்கக்கூடிய குறிப்பால் உணர்த்த விரும்புகின்ற அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் இங்கே தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்துக்கு நாங்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது அதனுடைய லட்சியமாக எடுத்துக்கொண்டு விவரிக்கின்றோம், லட்சியார்த்தமாக எடுத்துக்கொண்டு விவரிக்கின்றோம்னு சொல்லி அது எப்படிங்கிறத அடுத்த பாடலில் விளக்கம் கொடுக்குறார். வாட்சியார்த்தம்னா என்ன, லட்சியார்த்தம்னா என்னங்கிறதுக்கான விளக்கம் வருகின்றது. 43வது ஸ்லோகம். ஹித்வா துவௌ ஷபலௌ வாச்யௌ வாக்கியம் வாக்கியார்த்தபோதனே யதா பிரவர்த்தேஸ்மாபிஹி ததா வியாக்கியாதமாதராத் ஹித்வா துவௌ ஷபலௌ வாச்யௌ வாக்கியம் வாக்கியார்த்தபோதனே
யதா பிரவர்த்தேஸ்மாபிஹி ததா வியாக்கியாதமாதராத். வாக்கியம் ஹித்வா துவௌ ஷபலௌ வாச்யௌ வாக்கியம் வாக்கியார்த்த பிரதிபாதனே வாக்கியார்த்த போதனே யதா பிரவர்த்ததே அஸ்மாபிஹி ததா வியாக்கியாதம் ஆதராத். ஆதராத்னா ரொம்ப கவனமாக, ரொம்ப எச்சரிக்கையாக, ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டு ரொம்ப கவனமாக ரொம்ப எச்சரிக்கையாகத்தான் நாங்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கின்றோம். ஏன்னா தவறாக புரிந்து கொண்டால் அது நடைமுறைக்கோ அல்லது யதார்த்தத்துக்கோ விரோதமாக ஆகிவிடும். தப்பாக புரிந்து கொண்டால் ரொம்ப கவனமாக, இது ஒன்றும் அகங்காரத்தினால சொல்லலை, ரொம்ப சாஸ்திரத்தை உள்ளவாறு புரிந்து கொண்டு சாஸ்திரம் சொல்ல வருகின்ற உண்மையை தெரிந்து கொண்டு ரொம்ப கவனமாகத்தான் இதற்கான விளக்கம் கொடுக்கின்றோம். அகம் பிரம்மாஸ்மி, ஆத்மா கர்த்தா போக்தானா. அடுத்த வேளை சாப்பாடு வேணுமா வேண்டாமா, 11 மணிக்கு காஃபி வேண்டுமா வேண்டாமாண்ணா, டீ, நீ தான் பிரம்மம் ஆயிட்டியே, பிரம்மத்துக்கு தான் பசி தாகம் இல்லையே, பிறப்பு இறப்பு இல்லையே, எதுக்கு டீ, எதுக்கு இட்லி, எதுக்கு காஃபி அப்படின்னு கேட்டுறக்கூடாது. அதனால் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிற பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் சொல்கிறோம். உடம்புக்கு பசி தாகம் இருக்குது, அதற்கு அடுத்த வேளை இட்லி வேணும் காஃபி வேணும் அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல முடியாது. ஆத்மா பிரம்மம்னு சொல்கிறோமே ஒழிய இந்த உடம்பு பிரம்மம்னு சொல்லலை. ஆத்மாவுக்கு பசி தாகம் இல்லைன்னு தான் சொல்கிறோம், உடம்புக்கு பசி தாகம் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு கொடுக்கறத கொடுத்து தான் போகிறத போட்டு தான் ஆகணும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் சொல்கிறோம். அதனால் வியாக்கியானம் ரொம்ப ஆதராத் வியாக்கியாதம்னா ரொம்ப கவனமாக ரொம்ப எச்சரிக்கையாக விளக்கம் கொடுக்கின்றோம். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார்ல, குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணார் எல்லாம் பிரம்மம். 2 அத்வைதி இருந்தாங்கன்னா 2 பேரும் எல்லாம் பிரம்மம்னா, எல்லாமே பிரம்மம் அப்படின்னு ஒரு வாதம் பண்ணுறார். எல்லாமே பிரம்மம்னு வாதம் பண்ணுறார். எல்லாம் பிரம்மம்லாம் கிடையாது, இது வேற அது வேற தான் அப்படின்னு சொல்லி எல்லாமே மாயை, உலகம் மாயை, எல்லா தோற்றங்கள் எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லி 2 பேரும் வேதாந்தம் பேசிகிட்டே காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஒரு யானை வருது. யானை துரத்துனா துவைதி ஓடுறான், அத்வைதியும் ஓடுறான். ஓடி தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சுட்டு அந்த பக்கம் போன உடனே அவர் சொன்னார், வித்யா நீ எல்லாம் பிரம்மம் எல்லாம் மாயைன்னு சொல்லிட்டு வந்தியே, இப்போ யானையை பார்த்து ஏன் ஓடுன? அதானே மாயை தானே, அது மாயை தானே, யானையை பார்த்து ஏன் ஓடுற? அத்வைதம் உண்மை இல்லைன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் பெருமாள் யானையை அமைச்சிருக்காருண்ணா. இது வரைக்கும் எல்லாம் மாயை பொய் தோற்றம், நான் வேற அது வேற இல்லை, நான் தான் யானை தான் நானுனாக்க, ஐயா நீ ஓடுற, எதுக்கு ஓடணும் அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னார், அத்வைதி யானையும் மாயை, நான் ஓடுனதும் மாயைன்னா. நான் எப்போ ஓடுனேன்? எதுவும் ஓடுனேன், அது என்னை துரத்தவும் இல்லை, நான் ஓடவும் இல்லை, அது துரத்துற மாதிரி வந்ததும் மாயை, நான் ஓடுனதும் மாயைனா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். விவகாரம் தான், ஞானம் தான்னா. அதனால் ஞானத்தை விவகாரத்துக்கு கொண்டு வர்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே ஞானம்னு எல்லாமே அத்வைதம்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது இல்லை, தவறாக புரிந்து கொள்றதுங்கிறது இல்லை, உள்ளதை புரிந்து கொள்ளணும். எப்பொருள் எத்தன்மை தாயினும்னா, இப்போ எத்தன்மையாக இருக்கிறதுங்கிறது உலக யதார்த்தம். விவகாரத்தில் அது அப்படி இருக்குங்கிறது உண்மை. அதே சமயம் அதற்குள்ள மெய்ப்பொருள்னு ஒன்று இருக்கு, அதை புரிந்து கொள்ளணும், அதுதான் விஷயம். அதனால ரொம்ப கவனமா ஆதராத் வியாக்கியாதம்னா. வாக்கியம், இந்த மகா வாக்கியமானது வாக்கியார்த்த போதனை, வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை போதிப்பதில் யதா எந்த பிரகாரமாக வாச்சியார்த்தங்களாக சபலவ் கலந்துள்ள, சபலம்னாக்க கலந்து இருக்கிறது, அதோட சேர்ந்து இருக்கிறது, கலந்துள்ள துவவ் இரண்டையும் ஹித்வா விட்டு பிரவர்த்திக்கின்றதோ ததா அந்த பிரகாரமே அஸ்மாபிகி எங்களால். தத்துவங்கிற இந்த 2 பதங்களில் வாச்சியமாக
தத்து என்று சொல்லுகின்றோம். அடுத்த பாட்டில் விளக்கம் வரப்போகுது. 44, 45 இதற்கான விளக்கம் வருது. இந்த பாட்டில் என்ன சொல்றதுன்னா, தத்துவங்கிற பதத்தில் கலந்துள்ள, தத்துங்கிற பதத்தில் ஒரு கலப்பு இருக்கு, தொங்கிற பதத்திலையும் கலப்பு இருக்கிறது, கலப்படம் இருக்கு. கலப்படம் இருக்குண்ணா, சமையல் பண்ணுறதுக்கு அரிசி வாங்கிட்டு வந்தால் அதில் கல் இருக்குண்ணா, கலப்படம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அப்படியே சமையல் பண்ண முடியுமா? எது தேவையில்லையோ அதை எடுத்துட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு பயன்படுத்துகிற மாதிரி இந்த தத்துவம் 2 பதத்திலையும் கொஞ்சம் கலப்படம் இருக்குது. கலப்படத்தை நீக்கிட்டு புரிந்து கொள்வது. அதனால் ஷபலவுனா கலந்துள்ள தத்துவங்கள், வாச்சியார்த்தங்களா. அதனால் வாச்சியார்த்தமாக பார்க்கிற பொழுது அது அதனுடைய மெய்ப்பொருளோடு சேர்ந்து கூடுதலாக கலந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அனாத்மா. அதில் கலந்திருக்கக்கூடிய தத்துவங்களை விலக்கிவிட்டு, அதனால் வாச்சியார்த்தமாக சொல்கிற பொழுது ஆத்மாவோடு ஆத்மா அல்லாததையும் சேர்த்து நம்ம ஆத்மான்னு சொல்லுகின்றோம். அதே மாதிரி ஈஸ்வரன்னு சொல்கிற பொழுது மாயா உபாதியோட கூடின இந்த பிரம்மம் ஈஸ்வரன்கிற பொழுது பிரம்மம். ஆனால் பிரம்மம் அது மட்டும் இல்லை, அங்கே மாயா உபாதிங்கிறதும் இருக்குது. அதையும் சேர்த்து தான் நம்ம ஈஸ்வரன்னு சொல்கிறோம். அந்த உபாதி அதை நீக்கிவிட்டு நம்ம ஐக்கியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோட அது அல்லாத ஒரு கருத்தும் ஒரு விஷயமும் இருக்குது. அதை நீக்கிவிட்டு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அதில் பழம் வாங்கிட்டு வந்தாக்கா தோலை உரிச்சிட்டு பழத்தை மட்டும் சாப்பிட்றோம். தோலுக்கும் தானே விலை கொடுத்தோம், தோலுக்கு தான் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்குறோம். அதனால் இது என்னது, பழத்தை மட்டும்தான் சாப்பிட முடியும், தோலை விட்டு விட முடியும். காஃபி வந்ததுனாக்கா காஃபியை மட்டும்தான் குடிக்க முடியும், டம்ளரை சாப்பிட முடியாது. ஆனால் அதுவும் இங்கே போனால், அந்த 4 கஃபே போனீங்களா? போகலை. நீங்கள் நம்ம ராமர் கோயிலுக்கு எடுத்து அப்படி இருக்கே. ஆமாம், அந்த டம்ளரையும் சாப்பிட்றலாண்ணா, வேஃபரில் பண்ணி யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் போனது இல்லையா? உங்க மிஸ் பண்ணுறீங்க. அடுத்த வாரம் குடிச்சிட்டு வந்து சாயந்தரம் வாக்கிங் போய் குடிச்சிட்டு வந்துருங்க. அந்த 4 கஃபேல என்னடா சாதாரணமாக காஃபி கொண்டு வரனாக்கா காஃபி மட்டுமா கொண்டு வராங்க? அது ஒரு கப்பில் ஊற்றி காஃபி கப்போடு வருது. நான் காஃபி மட்டும்தானே கேட்டேன், ஏன் கப்பை கொண்டு வரேன்னா? இல்லை, கொண்டு வந்துட்டாங்கிறக்கா கப்போட சேர்த்து சாப்பிட முடியுமா? காஃபியை மட்டும் எடுத்துக்கிறோம், கப்பை வச்சிட்றோம். என்னது, அதே மாதிரி அங்கே என்னென்னா அந்த காஃபியை வேஃபர் கப்பு வச்சுருக்கான். யூஸ் அண்ட் த்ரோ கப்பாகவும் இல்லை, அதுவும் குப்பையாகுதுண்ணா. பிளாஸ்டிக் கப்பும் இல்லை, சில்வர் கப்புனா கழுவணும். அதனால் ஐஸ்கிரீம் கப்பு எப்படி ஐஸ்கிரீம் இருக்குன்னு ஒரு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வேஃபர் கப்பு கொஞ்சம் திக்காரு. அதில் காஃபியை காஃபியை குடிச்சிட்டு அதையும் சாப்பிட்டு வந்துடணும். அதையும் பிஸ்கட் மாதிரி அதையும் சாப்பிட்றடா, நோ வேஸ்ட்டு. அவனுக்கு க்ளீன் பண்ணுற வேலையும் இல்லை, வேஸ்ட் இல்லை, பொல்யூஷன் இல்லைன்னா. அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பண்ண முடியாது. அதனால் பழத்தை வாங்கினா பழத்தை மட்டும் சாப்பிட்றோம், தோலை விட்டுறோம். அதே மாதிரி தத்துவங்கிற இந்த பதார்த்தத்தில் கலந்துள்ள அனாத்மாவும் இருக்குது, ஆத்மாவோட அனாத்மாவும் இருக்குது. அதை நீக்கிவிட்டு தான் ஐக்கியம் சொல்கிறோம். அதனால் ஐஸ்மாபிகே ஆதரா. அதனால் ஹித்வா துவௌ சபலௌ துவௌ ஹித்வா பிரவர்த்ததே. அந்த கலந்துள்ள அனாத்ம விஷயங்களை நீக்கிவிட்டு எங்களால் ஐக்கியமானது மிகுந்த கவனத்துடன் சொல்லப்படுகின்றது. அதனால் ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னா, ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் ஒன்று அப்படின்னு சொல்கிற பொழுது அந்த ஜீவங்கிறத எடுத்துட்டு அந்த பரமங்கிறத எடுத்துட்டு ஆத்மா ஒன்று, அவ்வளோதான். ஜீவனோடு சேர்ந்துருந்தால் அது ஒன்றாக முடியாது. ஆனால் ஜீவனை நீக்கிட்டு பரமங்கிறத நீக்கிட்டு ஒன்று என்று சொல்கிறோம். அதை நீக்கிறதுனாக்கா வைகுண்டம் போனால் தான் நீங்கும்னா, இந்த சரீரத்தை விட்டுட்டு போனால் தான், அது அவங்க சொல்கிறது. துவைத்தத்தில் என்னன்னா அது ஒன்றாகலாம், ஆனால் நான் வைகுண்டம் போய் அங்கே சாயுஜ்யம் வந்தால் தான் ஒன்றாகும்னா, இந்த சரீரத்தோட ஒன்றாக முடியாது. வைகுண்டம் போய் சாயுஜ்யம் வந்தால் தான் அது ஒன்றாகும் அப்படின்னா, இல்லை, அது ஒன்றாத்தான் ஏற்கனவே இருக்குன்னா. ஆல்ரெடி எப்பொழுதுமே ஒன்றாத்தான் இருக்குது. தங்கம் நகையாகிறதுக்கு, நகையானது தங்கமாகிறதுக்கு என்னது, அந்த நகைங்கிற வடிவத்தை நீக்கினா தான் தங்கமாகுமாண்ணா? ஒன்றும் இல்லையா, தங்க கட்டி இருக்குது, ஒரு தங்க நகை இருக்குன்னு. அப்போ அதோட அந்த கட்டிங்கிற வடிவம் போகணும், இதோட நகைங்கிறது போனாத்தான் அது ஒன்றாகும் அப்படிங்கிறது இல்லையே. தங்க நகையை உருக்கி திரும்ப கட்டி ஆனாத்தான் அது ஒன்றாகுங்கிறது இல்லையே. தங்க நகையாக இருக்கிற பொழுது தங்கம் தான் இருக்குது, அது தங்கம் தான் இருக்குன்னு
அது புரிந்து கொண்டால் போதுமானது. அதனால் அங்கே போயிங்கிறது இல்லை, எப்பொழுதுமே அது நித்திய முக்தமாக இருக்கின்றது இப்பொழுதே இங்கேயே. அதில் முக்திங்கிறது வேற லோகத்துக்கு போய் இருக்கிற சரீரத்தை விட்டுட்டு இருக்கிற லோகத்தை விட்டுட்டு அப்புறம் போய் ஐக்கியமாகிறதுங்கிறது இல்லை. அது இங்கேயே ஐக்கியமாகத்தான் இருக்கு. அது ஐக்கியமாக இருக்குங்கிறத புரிந்து கொள்வதற்கு தான் மகா வாக்கிய உபதேசம். அப்படி அதை புரிந்து கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? ஐக்கியத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அம்சங்களை நீக்கி பண்ணணும். அதை நீக்கிட்டா ஐக்கியம் தெரியும். அதனால் துவௌகித்வா, இரண்டு கலந்துள்ள இரண்டு அனாத்ம விஷயங்களையும் அனாத்த அம்சங்களை நீக்கிவிட்டு பிரவர்த்திக்கின்றது. அப்படி பிரவர்த்திக்கிற மாதிரி தான் எங்களால் ஐக்கியமானது ரொம்ப கவனமாக சொல்லப்பட்டிருக்கின்றது, செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன்னா அவர்களுடைய கேள்வி, நான் சம்சாரி, நான் பரிச்சின்னு சொன்னவன், நான் சம்சாரி, அப்புறம் அந்த பிரம்மம் தான் ஆத்மாவாக இருக்கிறது. அதனால் நான் பிரம்மம் அப்படின்னாக்க பிரம்மம் பூர்ணமாக இருக்குது, நான் அபூர்ணனாக இருக்கிறேன். அதனால் பிரம்மம் தான் ஆத்மாவாக இருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய பரிச்சின்னத்துவம் போய் அவன் பூர்ணமானாக ஆகிறான் அப்படின்னு நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்ளணும்? பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய அபரிச்சின்னத்துவம் அபூர்ணத்துவம் போய் அவரு சம்சாரின்னு ஏன் ஆயிராதானா? அப்படி ஆகலாம்ல. நான் சம்சாரி, அவரு பூர்ணன், அவரு என்னோட சேர்ந்ததுனால என்னென்ன என்னோட சம்சாரித்துவம் போய்விட்டது, நான் பூர்ணன் ஆனேன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அவரு உன் கூட சேர்ந்ததுனால அவரு சம்சாரி ஆயிட மாட்டாரானா? அவரு சம்சாரியாக ஆகிவிட மாட்டாரா அப்படி கேட்கலாமேனா? இப்போ பால் இருக்குது, பாலில் ஒரு துளி வேற ஏதாவது விட்டோம்னாக்கா என்ன ஆகும்? பாலில் ஒரு துளி விஷத்தை விட்டா பால் விஷமா? பால் என்ன ஆகும்னா விஷம் பாலாயிருமா? என்ன விஷம் பாலாகாது. பால்னா இது நிறையா இருக்குது, இது பெருசாக இருக்குது, பூர்ணமாக கப்பு நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு துளி விட்டது என்னது? விஷம். அப்போ விஷத்தை விட்டோன்னா பாலில் கலந்து விஷம் பாலாயிருச்சான்னா? விஷம் பாலாகலை, பால் தான் விஷமாயிருச்சு. பால் தான் பாலாக போச்சு, பால் தான் விஷமாகி விட்டது. அதே மாதிரி நான் ஈஸ்வரன்னு சொல்லி ஈஸ்வரனை ஏன் சம்சாரி ஆக்குறீங்கன்னா ஈஸ்வரனுக்கு சம்சாரித்துவம் விடாதான்னா? நான் சம்சாரி, நான் பிரம்மம்னு சொன்னேன். இப்போ நீங்கள் ஈஸ்வரனுக்கே சம்சாரித்துவத்தை கொடுக்குறீங்க, அவர் சம்சாரி ஆகிவிட மாட்டாரா அப்படின்னா? ஆனால் அப்படித்தான் உலகத்தில் இருக்குது. உலகத்தில் நல்லது கெட்டது, நல்லவனோட சேர்ந்து கெட்டவன் தான். நல்லவனோட சேர்ந்து கெட்டவன் நல்லவன் ஆக மாட்டான், நல்லவன் தான் கெட்டவன் ஆகிடுவான். நல்லவனும் கெட்டவனும் சேர்ந்தா அவன் கூட சேர்ந்து திருந்தி நல்லவன் ஆயிடுறான்னா? பெரும்பாலும் அப்படி நடக்கிறது இல்லை. கொஞ்சம் ஏதோ 2 பேருக்கு புண்ணியம் இருந்தால் நடக்கும். பெரும்பாலும் கெட்டவனோட சேர்ந்து இந்த நல்லவன் அப்படி ஆகிறது தான் உலக வழக்கமாக இருக்குது. நம்ம பழமொழியெல்லாம் கூட சொல்கிறோம்ல, பன்னிக்குட்டியோட சேர்ந்த கண்ணுக்குட்டி எங்கேயோ போச்சு, பன்றிக்குட்டியோட சேர்ந்த கண்ணுக்குட்டி அது வேற ஏதோ சாப்பிட போயிருச்சுன்னா அப்படித்தான் உலக வழக்கம் பழமொழி இருக்குது. இந்த கண்ணுக்குட்டியோட சேர்ந்து பன்னிக்குட்டி புல்லு சாப்பிட வந்ததான்னா? அப்படி இப்போ உலகத்தில் பழமொழியே அப்படி கிடையாது. பழமொழியே எப்படி இருக்குது? எப்படி தான் இருக்குது. அது கூட சேர்ந்து இது கெட்டதுன்னு தான் இருக்கே சரி, இதோட சேர்ந்து அது நல்லதாயிருச்சுன்னு இல்லை. அதே மாதிரி சம்சாரியான ஜீவனை அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி நீ அந்த பிரம்மமாக இருக்கிறார், பிரம்மத்தையே சம்சாரி ஆக்கிட்டேன்னா ஈஸ்வரன் உங்க கூட சேர்ந்து சம்சாரி ஆயிட்டார் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டார். அதனால் அப்படி அர்த்தம் வருது. அதனால் நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் அர்த்தம் கொடுக்குறோம். ஈஸ்வரனுக்கு சம்சாரித்துவம் வராமல் ஜீவனுக்கு இருக்கக்கூடிய சம்சாரித்துவம் போகிறது அப்படிங்கிறதா ஐக்கியம். அப்படி இல்லாமல் அதனால் ஐக்கியம் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு அவங்க சொல்கிற நியாயம். அவங்க ஐக்கியம் சொல்ல முடியாது, ஐக்கியம் சொன்னாக்க ஈஸ்வரனுக்கு சம்சாரித்துவம் வந்துடும். இவனே ஈஸ்வரன் ஏற்கனவே அதுவாக தான் இருக்கிறான்னா ஈஸ்வரனுக்கே சம்சாரித்துவம் வந்துடும். அதனால் ஐக்கியம் கிடையாது. அவர் நித்திய முக்தர், இவன் சம்சாரி. இந்த பசு தான் பதியிட்ட போய் சரணாகதி அடைந்து அது மாயா மலத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிறது அவர்களுடைய வாதம், அவர்களுடைய கருத்து. அப்படி இல்லைன்னு நம்ம தெளிவுபடுத்துகிறோம். சம்சாரித்துவங்கிறது அஜ்ஞான கல்பிதம். அதனால் வாஸ்தவமாக ஜீவன் சம்சாரியாக இல்லை,
அஜ்ஞான கல்பிதம் அப்படிங்கிறதுனால அவன் சம்சாரியை நினைத்து கொண்டு இருக்கிறான். வாஸ்தவமாக சம்சாரியா இருந்தால் சேர்ந்தா சம்சாரி ஆகலாம். வாஸ்தவமாக சம்சாரி இல்லைங்கிறதுனால அஜ்ஞான கல்பிதம்ங்கிறதுனால ஞானத்தினால அது நிவர்த்தி ஆகும். அதனால இது கவனமாக அர்த்தம் செய்ய வேண்டும். அதனால அப்படித்தான் நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். எப்படி விளக்கம் கொடுக்கறதும் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் வருது. 44 43 44 ஆலம்பனதயா பாதி யோஸ்மத் பிரத்யய சப்தயோः அந்தःகரண சம்பின்ன போதஸ்ஸ த்வம் பதாபிதः ஆலம்பனதயா பாதி யோஸ்மத் பிரத்யய சப்தயோः அந்தःகரண சம்பின்ன போதஸ்ஸ த்வம் பதாபிதः. அதனால ஆச்சாரியர் என்ன பண்றார், இந்த தொம் பதத்தினுடைய வாச்சியார்த்தம் என்ன அப்படிங்கிறத இங்க சொல்றார். முதல்ல தொம் பதார்த்த விசாரம் பண்ற பொழுது லட்சியார்த்தமான ஆத்ம லட்சணத்தை மட்டும் சொன்னார். இந்த ஆத்ம சரீரம் மனசு புத்தி இவைகளெல்லாம் ஆத்மா கிடையாதுன்னு சொல்லி அதெல்லாம் அத்தத் வியாவிருத்தின்னு அதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு இன்னைக்கு ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபங்கிறத மட்டும் சொன்னார். ஆனால் சாமான்யமாக ஆத்மா நான்கிற பொழுது நம்ம சரீரம் வரைக்கும் நான் என்று கருதி கொண்டு இருக்கிறோம். அது நான்கிறதுக்கான வாச்சியார்த்தம். அதனால் முதல்ல லட்சியார்த்தம் ஆத்மா லட்சணம் என்னங்கிறத தெளிவாக சொல்லி இதெல்லாம் நான் இல்லைன்னு சொன்னார். இங்கே எப்படி என்ன எடுத்துக்கொண்டு இருக்கிறார், வாக்கியார்த்த விசாரம் வர்றதுனால இங்கே நான் என்பது சாமான்யமாக உடம்பு வரைக்கும் இருக்கிற எண்ணம். இந்த சரீரத்திரயத்தோட சேர்த்து சரீரத்திரயம் ஆத்மா பிரதிபிம்ப சைத்தன்யம் 5 அம்சம் முன்னாடியே பார்த்தோம். சரீரத்திரயம் 3 சரீரம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் ஆத்மா பிரதிபிம்ப சைத்தன்யம். இந்த 5ம் சேர்ந்து தான் நான் என்று சாமான்யம் நமக்கு விவகாரத்தில் இருக்குது. அதனால் வாச்சியார்த்தம் நான்கிறதுக்கு வாச்சியார்த்தம்னா இந்த 5ம் சேர்ந்த ஒன்று, 5ம் கலந்து ஒரு தொகுதி, 5ம் சேர்ந்து இருக்கிறது தான் நான்கிறதுக்கு வாச்சியார்த்தமாக இருக்கின்றது. அதே மாதிரி தொம்ங்கிறதுக்கு தத்து என்பதற்கான வாச்சியார்த்தம் 3 லோகங்களோடு சேர்ந்த ஈஸ்வரன். மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் அதுதான் ஈஸ்வரன்கிறதுக்கான வாச்சியார்த்தம். இதில் அந்த மாயா காரியமான லோகத்திரயம் பிரபஞ்சத்திரயம், அதே மாதிரி ஜீவனிடத்தில் அவித்யா காரியமான சரீரத்திரயம் இவைகளை விட்டுட்டு ஐக்கியம்ங்கிறது சொல்லணும். அதனால் வாச்சியார்த்தமாக இதெல்லாம் சேர்ந்து வாச்சியார்த்தமாக ஐக்கியம் பொருந்தாது, லட்சியார்த்தமாகத்தான் ஐக்கியம் பொருந்தும். விளக்கம் மாலை வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விவாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्।